யாரு கூட இருந்தால் சேஃப்டியாக இருக்காங்களோ அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் அவங்க ப்ரைவேசி கிடைக்கும், அவங்க லவ்வபிள் கிடைக்கும். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. கேட்டால் தூரத்தில் இருக்கவங்க அருமை தெரிஞ்ச மாதிரி பக்கத்தில் இருக்க அருமை யாருக்குமே தெரிய மாட்டுது. அது நிறைய பேர் ஏன் உணர மாட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அவங்கள அதிகமாக கேட் பண்ணுறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க, அழுக வைக்கிறீங்க. நான் வந்து ஒரு ஒய்ஃபை சொல்லலை, ஒரு அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். தூரத்தில் இருக்கவங்க கூட அவங்க கேரக்டரை புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு பாசத்தை புரிஞ்சுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க நெகட்டிவிட்டி யோசிக்காதீங்க. அவங்கள்ட்ட இருக்க பாசிட்டிவிட்டியை முதல் யோசிங்க. அதை வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை. இனிமேல் ரெகுலராக இந்த வீடியோஸ், இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு வலிக்கிற வலியும் சரி, நான் பல இடத்துல போய் நானும் உணர்வு புரியாமல் நிறைய கஷ்டப்பட்டு இந்த வார்த்தைகள் பேசுகிறேன். இதனால் நான் சொல்லப்படுவது என்னென்னா, இன்னையோடு நான் ஸ்டாப் பண்ண விரும்பவில்லை. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவேன். நானும் இப்போ பிளவமாகறனா இல்லையோ, பேசிக்கான கருத்துக்களை இன்னையிலேருந்து ரெகுலராக நேர்மையான முறையில் யாருக்கு பாதகம் இல்லாமல் நான் தெரியப்படுத்துவேன். ஹாப்பி நியூ இயர். எல்லாம் சந்தோஷமாக இருங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பக்கத்திலிருந்து நல்லபடியாக தயவு செய்து பார்த்துக்கொள்ளுங்கள். அது மட்டுமே நம்ம சந்தோஷமும் புரிதல் வேணும். அது அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். நானே கூட தப்பு செஞ்சுருக்கலாம். இனிமேல் அந்த தப்பு செய்யாமல் தவறுகளை திருத்தி ஜாலியாக ஹாப்பி நியூ இயர் கொண்டாடணும். ஹாப்பி நியூ இயர்.